நான் தேவனையா மனுஷனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? தேவனையே பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷனை இன்னும் நான் பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் அதை ஒரு மனுஷனாலும் கற்கவில்லை, ஒரு மனுஷனாலும் பெறவில்லை. கர்த்தராகிய இயேசுவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். எனக்கு இந்த வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்த போது நான் முந்தி அப்போஸ்தலரானவரிடத்தில் போகாமலும், முக்கியமான வார்த்தை, புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது பழைய ஆட்களை போய் என்ன செய்யக்கூடாது? அங்கதான் விஷயமே இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, பவுலுடைய ஸ்டாமினா எங்க நின்னுச்சுன்னா, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பெருசுகளோட திரியிறாங்க. பெருசுகள் எதை சொல்ல வரேன்னா, அவர்களுடைய முதிர்ச்சியும் அவருடைய வாட் இஸ் தட், அவருடைய அனுபவங்களை அற்பமா நினைக்க கூடாது. நம்ம அற்பமா நினைக்கிறவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் நிழலில் இருப்பதை பெருமையாய் பேசக்கூடாது. இவன் பேசுறதையும் பாத்தீங்கன்னா, இவனை எதுக்கு தேவன் படைச்சாரு அப்படின்னு இருக்காது, அண்ணன மாதிரியே தான் பேசுவான். They don't have any direct connection with God. பவுல் தேவனோடு தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பு வைத்திருந்தான். A voice from white throne, a voice from God's throne. தேவனுடைய வெள்ளை சிங்காசனத்திலிருந்து அவன் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறவனாய் இருந்தான். அங்க வந்துட்டீங்கன்னா உலகமே எதிர்த்து நின்னாலும் அப்படி நிற்கலாம் போகுது. அவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னா, எங்கடா வருவ சுத்தி முத்தி, எங்க வருவ சுத்தி முத்தி, என் டாக்டரின் செல்ல பேசி சுத்தி முத்தி நீ எங்க வருவ? பவுல் கெட்டவன், பாவிகள்ல நான் பிரதான பாவி தான். அவன் என்ன சொல்றான்? நான் எவ்வளவு நல்லவன் என்பதை தேவன் அறிவார், நான் எவ்வளவு தேவனுடைய நடக்கிறேன் என்று தேவன் அறிவார். அதை பத்தி எனக்கு பேச்சு இல்லை. நீ பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ பாயிண்ட் பண்ற இடத்துல அங்க சுயமே இல்லைன்ட்டான். சுயம் இருக்கும்போது தான் நாங்க பாயிண்ட் பண்ற, சுயமே இல்லாட்டி எங்க பாயிண்ட் பண்ணு நீ? அப்ப he was such a bold preacher. உங்களுக்கு நான் சொல்றதுதான், தேவனுடைய ஆவிக்குரியவர்களாகிய நாம் மாம்சத்துக்குரிய பார்வையிலே வார்த்தைகளை பார்க்கவும் படிக்கவும் தியானிக்கவும் கூடாது.